ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கிறது. ஒரு கடிகாரம் இருக்கிறது என்றால் அதனுடைய குறிக்கோள் இந்த மணியை காட்டுவது. இன்றைக்கு எல்லோரும் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்றால், இந்த இறை சன்னிதானத்தில் வந்திருக்கிறீர்கள் என்றால், இறைவனுடைய அருளையும் ஆசிரியரையும் பெறுவதற்காகத்தான் வந்திருக்கின்றோம். ஒரு பையனை படிக்க அனுப்புகிறீங்கன்னா அந்த பையனை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து ஒரு தொழில் செய்யணும், அல்லது ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி இங்கிருந்து வெளிநாட்டில் படிக்க அனுப்பினா அதற்கு குறிக்கோள் அவர் நல்ல ஒரு பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக. இந்த நவநாள் முழுவதும் ஒரு பயணமாக நான் எடுத்து செல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணம். வாழ்க்கை என்பது தேங்குகின்ற ஒரு குளம் அல்ல, ஒரு பயணிக்கின்ற ஆறு. அது தொடர்ந்து போய்க்கொண்டே, நேற்று இருந்த நேரம் இன்று இல்லை, இன்றைக்கு இருக்கிற நேரம் நாளைக்கு இருக்க. ஏன்னா பயணித்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் புது புது அனுபவங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதனால தான் திருச்சபை என்ன சொல்கிறாங்கன்னா, பயணிக்கும் திருச்சபை. நம்முடைய திருச்சபையானது பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அன்னை மரியாள் நாகப்பட்டினத்திலிருந்து பயணம் செய்து இங்கு வந்திருக்கிறார்கள். இங்கு அருளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நாடு கடந்து இனம் கடந்து பயணித்து அவர்கள் அருளை தந்து கொண்டிருக்கிறார். அப்போ பயணி என்ற ஒரு விஷயத்தில் நாம் தெளிவாக சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு எதை பற்றி சிந்திக்கிறோம் என்றால், மனுஷன்னா யார்? அது ரொம்ப முக்கியமானது. நாம் அனைவரும் மனிதர்களாக இந்த உலகிலே படைக்கப்பட்டிருக்கின்றோம், மனிதர்களாக வாழ்கின்றோம். நாம் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கேள்வி கேட்கும் பொழுதுதான் உண்மையானது வெளிப்படும். நான் ஆயரோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நிறைய கேள்விகளிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்போ கேள்வி கேட்பதற்கு காரணம் என்னென்னா, உண்மையை தேடிக்கொண்டிருக்கிறோம், அந்த பொருளை கண்டுபிடிக்க ஆசைப்படுகின்றோம். அப்போ மனுஷன்னா யார் என்ற ஒரு கேள்வியை கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போம். தாய்லாந்து நாட்டில் ஒரு புத்தர் சிலை, மண்ணால் செய்யப்பட்ட புத்தர் செயல், களிமண்ணால் செய்யப்பட்ட பெரிய சிலை. அந்த அரசு ஒரு முடிவெடுக்கிறது, இந்த சிலையை வேறு ஒரு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று. அப்போ மண்ணால் செய்யப்பட்ட அந்த சிலையை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்றால் அது பத்திரமாக எடுத்து செல்ல வேண்டும். ஒரு நல்ல ஒரு லாரி பிடிக்கிறாங்க, அதில் வைக்கின்றார்கள். அதில் பார்த்திங்கன்னா நல்ல மழையெல்லாம் வந்தாலும் இல்லாமல் அளவுக்கு நல்லா கட்டி அதை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது 1000 கிலோமீட்டருக்கு மேலே அதை எடுத்து செல்ல வேண்டும். எடுத்து சென்று இன்னொரு மாநகரத்திலே வைக்க வேண்டும். அப்படி சென்று கொண்டு இருக்கும் பொழுது பாதி வழியிலே சரியான மழை. எந்த அளவுக்கு மழைனா, அந்த தார்பாய் எல்லாம் பொத்துக்கிட்டு அந்த சிலையை பாதிக்கின்ற அளவுக்கு மழை. அவர்களும் தடுத்து பார்க்கிறார்கள், முடியவில்லை. அந்த சிலையானது அந்த இடத்திற்கு செல்கிறது. செல்லும் அந்த தார்பாயெல்லாம் அவுர்க்கிறார்கள். அந்த மண்ணெல்லாம் கரைந்து விட்டது. ஆனால் அந்த மண் புத்தர் சிலையில் ஒரு தங்க சிலை இருந்தது. அந்த காலத்தில் இந்த தங்க சிலையை திருடிச் செல்வார்கள் என்று அறிந்து ஒரு தங்க புத்தரை உள்ளே வைத்து ஒரு மண் புத்தர் சிலையை செய்திருக்கிறார். அப்பொழுதுதான் கண்டுபிடித்தார்கள், இந்த மண் புத்தர் சிலையின் உள்ளே ஒரு தங்க சிலை இருக்கிறது என்று. மனிதன்னா யாரு? அறிவு படைத்தவரா? அன்புள்ளம் கொண்டவரா? பகிர்ந்து வாழ்பவரா? சிரித்து மகிழ்கிறவரா? அப்படியெல்லாம் சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஒரு ஆன்மீகவாதி என்ன சொல்கிறார் என்றால், மனிதன் என்றால் மனம் படைத்தவன். மனசு தான் மனுஷன். ஏங்க ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க? மனசு சரியில்லை. ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? எங்கள் வீட்டில் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அப்போ எது நம்முடைய மகிழ்ச்சியாகவும் சோகத்துக்கும் கொண்டு? நம்முடைய மனசு தான். ஆக இந்த மனசு தான் முக்கியமானது. இந்த ஆன்மீகம் என்பது அந்த மனசில் தான். அந்த ஆன்மா என்பது இந்த மனசு, ஆன்மாவின் ஒரு பகுதி இந்த மனசு. அப்போ அந்த ஆன்மீகம் என்பது நம்ம இங்கே வரும் கடவுளை எதில் தரிசிக்கிறோம்னா, உடல் அளவில் தரிசிப்பதில்லை, மனசளவில் நெருக்கமாக இருக்கிறது. நானும் இவர் ரொம்ப நண்பர்கள் அப்படின்னு சொன்னோம்னா உடல் ரீதியானது இல்லை, மன ரீதியானது. திருமணம்னா என்ன சொல்கிறோம்? 2 மனங்கள் ஒரு மனமாவது. மனசு இணைவது தான் திருமணம். 2 உடல்கள் இணைவது திருமணம் அல்ல. அந்த மனசு 2 பேர் ஒட்டு போயிட்டாங்கன்னா காலம் முழுவதும்
அவர்கள் ஒன்றாக பயணிப்பார்கள். ஏன்னா அந்த மனசு ரெண்டும் பிரிக்க முடியாத மனசு, இணைக்கின்ற மனசாக இருக்கிறது. அப்போ மனசு தான் ஒரு மனுஷன். அப்போ மனசு நல்லா இருக்கா, மனசு வளமையாக இருக்குதா என்பதைத்தான் நம்ம ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. அப்போ இந்த மனசு தான் ரொம்ப, இந்த மனசுக்கு தான் ஒரு 2 விஷயம் இருக்குது. அந்த மனசில் 2 முக்கியமான சக்தி இருக்கிறது. ஐக்கிய நாட்டு சபையில் அவ்வப்பொழுது அந்த செக்ரட்டரி இருப்பாங்க. அதில் 1970களில் ஒரு செக்ரட்டரி இருந்தார். அவர் பேர் டெரிக் எமக்ஷால்ட். அவர் ஐக்கிய நாட்டு சபையினுடைய முக்கியமான பணி என்னென்னா, நாடுகளிடையே சமாதானத்தை உருவாக்குவது, ஒற்றுமை உருவாக்குவது, சண்டை இருந்தால் அதை தீர்த்து வைப்பது, சகோதரராக வாழுங்க, சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்கிறது. அவர் பல நாடுகளுக்கு பயணம் செய்கிறார். காரில் போவார், விமானத்தில் போவார், கப்பலில் போவார். அப்படி பல நாடுகளுக்கு பயணம் செய்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு முறை விமானத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் இறந்து விடுகிறார். விமான விபத்தில் இறந்து விடுகிறார். இது வரலாற்று உண்மை. அவர் இறந்த பிறகு அவருடைய நெருங்கிய நண்பர் அவருடைய அறைக்கு செல்கிறார். அந்த அறைக்கு சென்று எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறார். அதில் ஒரு குறிப்பு ஒன்று எழுதி வைக்கிறார். அப்போ அவர் எழுதுகிறார். என்ன எழுதி வைக்கிறாருன்னா, அந்த குறிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த குறிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் பல நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன், பல வாகனங்களில் பயணம் செய்திருக்கிறேன், பல முறை பல இடங்களுக்கு பயணம் செய்திருக்கிறேன். ஆனால் நான் பயணம் செய்த பயணங்களிலே மிகவும் ஆழமான பயணம், மிகவும் அர்த்தமுள்ள பயணம் உள்மன பயணம். என் மனதுக்குள் பயணம் செய்த பயணம்தான் மிகவும் அர்த்தமுள்ள பயணம். அதுதான் சொல்கிறோம் ஆன்மீக பயணம், கடவுளை மனசில் கண்டுகொள்வது. இந்த மனசுக்குள்ளே தான், இந்த மனசை நீங்கள் ஒரு சுரங்கன்னு வச்சுக்கிறீங்களே, அது பெரிய சுரங்கம். அதில் நம்ம பயணம் செய்வதில்லை, புறப்பயணம் செய்கிறோம், நடந்து திரியாத்திரை போகிறோம். ஆனால் உள் பயணம் செய்யும் பொழுது தான் அங்கே 2 சக்திகள் இருக்கிறது. ஒன்று நல்ல சக்தி, இன்னொன்று தீய சக்தி. எண்ணங்கள், உணர்வுகள் அனைத்தும் உருவாக்குகின்ற ஒரு இடம் என்னன்னா அந்த மனசு தான். இப்போ நான் இவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு எங்கே சொல்லப்படுதுன்னா இங்கே தான் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் இங்கே போகுது, அப்புறம் செய்ய சொல்லு. அப்போ மனசில் தான் அவரை பார்த்தா பாவமாக இருக்குது, நான் இறக்கப்படுறேன், அவருக்கு உதவி செய்யணும். நான் பொறாமப்படுறேன்னு வச்சுக்கிறேங்களேன், அது எங்கேருந்து உருவது? இங்கேருந்து தான் உருவாகுது. என்னப்பா என்னை விட ரொம்ப நல்லா இருக்காரு, அவர் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இங்கிருந்து தான் உருவாகுது. அப்போ ஒரு நல்ல சக்தியும் தீய சக்தியும் உருவாகுகின்ற இடம் நம்முடைய மனசு. அதனால தான் அன்னை மரியாதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, தூய உள்ளம், தூய்மையான மனது, யாருக்கும் தீங்கு நினைக்காத மனது, எல்லோரையும் அரவணைக்கின்ற மனசு, யார் வேண்டுமானாலும் வரலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனது இருக்கிறதுனால தான் எல்லாரும் தேடி வர்றாங்க, நாடி வர்றாங்க, கேட்டதெல்லாம் கிடைக்கிது. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விவிலிய வார்த்தை, பல விஷயங்கள் இருக்கிறது, பல வார்த்தைகள் வருகிறது இறை வார்த்தையில். நன்மனத்தோர் பேறு பெற்றோர். நல்ல மனசு உள்ளவங்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்முடைய மனசு, இந்த பயணத்திலே என்னுடைய மனசு எப்படி இருக்கிறது அதை நாம் சோதிக்க வேண்டும். நல்ல மனசு உள்ளவங்களாக இருக்கிறோமா, தீய மனசு உள்ளவங்களாக இருக்கிறோமா? அப்போ நல்ல மனசு உள்ளவங்களாக இருந்தோம் என்றால் கடவுளுடைய ஆசீர்வாதம் வரும். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமல்ல, நல்ல மனசு உள்ளவங்கள் அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தித்தாளில் படித்தேன். ஒரு பர்மாக்காரரோ அல்லது தாய்லாந்துக்காரர் யாருன்னு தெரியல, சரியாக ஞாபகம் இல்லை, பெரிய பணக்காரர். அவருக்கு நோய் வந்து விட்டது. டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் 1 மாதத்தில் நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீர்கள். என்ன பண்ணார்னா, தன்னிடம் இருந்த சொத்துக்கள், நிறைய சொத்து, எல்லாத்தையும் பணமாக எடுத்தார். எல்லா ஏழைகளையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து நான் சாக போகிறேன், நான் வாழ்ந்து பிறருக்கு நான் உதவி செய்யாமல் சாகிறத விட நான் உதவி செய்து சாகன்னு சொல்லி எல்லோருக்கும் உதவி செய்துட்டு செத்தார். இன்னொருத்தர் இந்தியாவில் பெரிய பணக்காரர் திருமணம் வைக்கும் பொழுது ரொம்ப செலவு பண்ணுறாங்க. அவர் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்யும்போது என்ன செய்தார்னா, 100 பேருக்கு வீடு கட்டி அந்த வீட்டினுடைய சாவியை அந்த 100 ஏழைகளுக்கு கொடுத்தார். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருடைய மனசு என்னென்னா, 4 இல்லாதவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அதான் நல்ல மனசுன்னு சொல்கிறோம்ல, தங்க மனசுன்னு சொல்கிறோம்ல, ரொம்ப தங்கமானவர்
அப்படின்னு சொல்கிறது. சில பேர் பாருங்கள், இறந்தும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அவரை பற்றி பேசி கொண்டிருப்பார்கள். அவர் செய்யாத உதவிகள் கிடையாது, அவர் செய்யாத வேலைகள் கிடையாது, ரொம்ப நல்ல மனுஷன். அந்த பெயர் வாங்கிறது ரொம்ப நல்லது. அதைத்தான் இறைவன் விரும்புகிறார். நீங்கள் நல்ல மனிதர் என்ற ஒரு பெயரை வாங்க வேண்டும். இந்த நாளில் ஒரு 6 வகையான மனசை சும்மா சுட்டி காட்டுறேன். நான் சொன்னதிலிருந்து அதனுடைய சாரம்சம். இரக்க மனசு. இந்த நாட்டில் கருணை அதிகமாக இருக்கிறது. யாராவது கஷ்டப்பட்டால் உதவி செய்கிறாங்க. நான் பார்க்கின்றேன், சங்கம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறார்கள். அந்த இரக்க மனசு அந்த சங்கத்தின் வழியாக வருவது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இரக்க மனசு. இனிய மனசு. உங்களை பார்த்தேன்னா, அவரோட பார்த்து பேசினேன், ஒரு சந்தோஷம் இருக்குது. அவரோட பார்த்து பேசும்போது ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் சொல்கிறாரு, ஒரு பாசிட்டிவாக நேர்மறையான விஷயத்தை சொல்கிறாரு, ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுறாரு. அப்போ இனிமையாக பேசுனீங்கன்னா, ஆயருடைய அந்த மொழி எனக்கு புரியாட்டினா கூட அவருடைய பேசுகிறது ரொம்ப இனிமையாக இருக்குது, ரொம்ப இனிமையாக இருக்குது. அதை கேட்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்போ இனிய மனசு, இணைக்கின்ற மனசு. அன்னை மரியாள் இணைக்கின்றவங்க, யாரையும் பிரிக்கின்ற. யாராவது பிரிவினை வாதத்தை உருவாக்குனாங்கன்னா அவங்க கடவுள் பக்கம் இருக்க முடியாது. 2 குடும்பங்கள் சண்டை போட்டுச்சுன்னா இணைக்கணும், அவங்கள சேர்த்து வைக்கணும். அப்போ அது ரொம்ப முக்கியமானது. இணைக்கின்றவர் அன்னை மரியாள். கடவுள் பிரிக்கின்றவர் அல்ல, இணைக்கின்றவர். அதனால தான் நற்செய்தி வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு ஆன்மா கூட வழி தவறி போகக்கூடாது, ஒரு ஆடு கூட தவறி போகக்கூடாது, எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும், அதை நிறைவாக பெற வேண்டும், அதை நிறைவாக பெற வேண்டும். அப்போ யாருமே வழி தவறக்கூடாது. அதான் கடவுளுடைய திட்டம். அப்போ நம்ம அனைவரும் இப்போ இணைந்திருந்தால் பெரிய சக்தி. நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் இணைந்திருந்தால் அது பெரிய சக்தி. ஆக நம்ம இரக்கம் நிறைந்த மனம் கொண்டவராக, இனிய மனம் கொண்டவராக, இணைக்கின்ற மனம் கொண்டவராக வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்னும் ஒரு 3 மனசு இருக்குது. கெட்ட மனசு, கடினமான மனசு இருப்பாங்க. கடினமான மனசு அவங்க பார்த்திங்கன்னா மாறவே மாட்டாங்க. நேற்று அருட்தந்தை சொல்லிட்டு போனார், மனம் மாறுங்கள். கடினமான உள்ளம், நான் அவரோட பேசவே மாட்டேன், அவரை பார்க்கவே மாட்டேன். அந்த கடினமான உள்ளத்தினால அடுத்தவர்கள் பாதிப்பதை விட நான் தான் பாதிக்கப்படுவேன். எப்போவுமே இறுக்கமாக இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், முகத்தில் டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னா அந்த டென்ஷன் என்னை பாதிக்கும், என் உடம்பில் இருக்கிற செல்ஸை பாதிக்கும். அப்போ அந்த பாதிப்பு உடல் நோய்க்கு காரணமாக. இப்போ கடினமான மனசு உள்ளவங்க இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா காயப்படுத்துகிற மனசு. அவங்க பேசும் பொழுதே அடுத்தவர்களை காயப்படுத்துவார்கள், குத்தி காமிப்பாங்க, அடுத்தவங்களுக்கு துன்பத்தை வரவழைப்பார்கள். என்னடா இப்படி பேசிட்டாங்க, ஒரு வார்த்தையை சும்மா ஒரு யதார்த்தமாக ஒரு வார்த்தையை சொல்வாங்க. அது சுற்றி காட்டும் பொழுது அடுத்தவங்களுடைய மனது புண்படும். காயப்படுத்துகின்ற மனசு. 3வது மனசு காய்மகார மனசு. அடுத்தவங்களை பற்றி ஏன் பொறாமைப்படணும்? நான் எப்படி இருக்கிறேன்னு பாருங்கள். நான் எப்படி, கடவுள் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறார், அதை நான் எப்படி வளர்க்கிறேன், எப்படி நான் பயணிக்கின்றேன், அப்படி பார்த்தா நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. அடுத்தவங்களை பற்றி பொறாமைப்பட்டு கொண்டிருந்தால் என்னிடம் இருக்கிறதும் போய்விடும், என்னிடம் இருக்கிற நல்ல வளங்களும் மறைந்துவிடும். ஏன் அடுத்தவங்களை பற்றி காயமா? ஆகவே இந்த 3 நல்ல மனசு இல்லாத விஷயத்தை விட்டுருவோம். அந்த 3 நல்ல மனசை எடுத்துக்கொள்வோம். அன்னை மரியாள் தூய்மையான உள்ளம் கொண்டவள், எல்லோரையும் அரவணைக்கின்றவள். அன்னை மரியாள் இரக்கம் நிறைந்தவள், இனியவள், இணைக்கின்றவள் என்ற கருத்தோடு இந்த நவநாளை தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென்.